நீ சொல்லிட்டு அடி போறியா அட சகப் குடி காட்டியா எங்க அப்பா வந்துட்டாரு என்னப்பா இது இருங்க நான் பேசிட்டு இருக்கேன் ட்ரெயின் நிறுத்திடலாம் எங்க அப்பா வந்துட்டாரு என்னது வந்துட்டாரா ஐயோ உடம்பு எப்படி இருக்குப்பா? எல்லாரும் கொஞ்சம் வெளியே போங்க. என் பையன்கிட்ட நான் தனியா பேசணும். நீயும் போப்பா. அண்ணா போப்பா. தேவா, சாவு என் கண் முன்னாடி தெரியுது. பணம் சேர்க்கிற வெறியில வெட்டு குத்து கொலைன்னு எவ்வளவோ அநியாயம் பண்ணிட்டேன். வாழ்றப்ப நம்ம நிழல் கூடவே வரும். ஆனா செத்ததுக்கு அப்புறம் கூட வர்றது நம்ம பண்ண பாவம் புண்ணியம் மட்டும்தான். நீயும் என்ன மாதிரி பாவத்தை சேர்க்காத. முக்கியமா பொம்பளைங்க சாபம் மட்டும் வாங்கவே வாங்காத. நான் பார்வதியை வச்சுக்கிட்டேன். அவளுக்கு பிறந்த காசிய என் மகன்னு சொன்னதில்லை. இப்போ அவங்கள அனாதையா விட்டுட்டு போயிடணும்னு தோணுது. நான் அவங்களுக்கு பண்ண துரோகத்துக்கு பிராயச்சித்தமா நம்ம சொத்துல பாதியை காசிக்கு கொடுத்துடலான்னு நினைக்கிறேன். அப்படியே கொடுக்கறேன்னு எனக்கு வாக்கு கொடு. என்னப்பா பாக்குற? பப்பாட்டிக்கு பிறந்தவனும் நானும் ஒன்னாப்பா. இவ்வளோ சீக்கிரம் போயிடுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவர் எங்கே போனார்? இவன் இல்லை அனுப்புனா. சரி, ராஜா மாதிரி வாழ்ந்தாரு, ராஜா மாதிரி போய் சேர்ந்துட்டார். நாய் மாதிரி செத்தார். அப்புறம் நம்ம ஆளுங்க 15 பேர் ஜெயிலில் இருக்காங்க. எப்போ போகணும்னு சொல்லுங்க, அவனை வெளியே அனுப்பிச்சிடுவோம். சரி சரி சரி, நான் கிளம்புறேங்க. நாளைக்கு டெல்லி போகணும். கிளம்புறேங்க. அவங்கள தான் உங்கள் அப்பா வச்சுக்கிட்டாரு. அது அவங்க பையன். சித்தி, சித்தி, இவன் என் தம்பி. இனிமே என்னோட தான் இருப்பான். நீங்களும் தான். அண்ணா, எங்க அப்பாவோட ரத்தம் யாருக்கும் அடிமையா இருக்கக்கூடாது. வா, அப்பாவை கும்பிட்டுக்க. பாதி சொத்துக்கு வாரிசு யாருக்கும் அடிமையா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இவனுக்கே அடிமையாக்கிட்டானே. வணக்கண்ணா. அப்பனே ஆண்டவா. எவ்வளோ சார்? தம்பி ஒரு 50 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுருவோம். பில்லு நாளைக்கு சேர்த்து போட்டுக்கப்பா. பில்ல நாளைக்கு போடவா? யார் நீ? தினம் வந்து போறவன் தானப்பா. ஐயா, தினம் 1000 பேர் வந்து போயிருக்கா. ஒன்னே எப்படியா நான் வச்சிருக்க முடியும்? சரி, இப்ப பார்த்துட்டு ஞாபகம் வச்சுக்க. காரணம் முதல்ல கீழே வை. கடன்லாம் கிடையாது. இருந்தா போட்டு இல்லை, இடத்த கழிவு பண்ணு. கடன் தர மாட்டியா? இருக்கிற முடி காண்டி பெட்ரோல் வச்சு என்ன பண்றேன்னு பாரு. அண்ணே, அந்த ஆள் அங்க போய் என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கானே. என்னடா கத்திய உருவுற மாதிரி உருவுறா? அட என்ன செய்யறான்? என்னடா பெட்ரோல் தள்ளி விட்டுறா? என்னையா பண்ற? தீ குளிக்க போறேன். தீ குளிக்க போறியா? குளி. உன் தலையில எடுத்து குளிச்சுட்டு சாகு. யார் வேணா? சும்மா சாக மாட்டேன். ஒருத்திக்கிட்டு நேரம் உன் பங்குக்கு தானே வருவேன். ஏன் பங்குக்குள்ள வர்ற? பின்ன ஒன்னு நம்பி வாழணும், இல்லைன்னா நம்ப வச்சு வாழணும். ரெண்டுமே இல்ல உனக்கு. அப்புறம் எதுக்கு நம்ம 2 பேருக்கும் இந்த உசுரு? நமக்கு நீ என்ன கேக்குற? பிரச்சனை நம்ம 2 பேருக்கும் தானே. ஐயோ, கடன் கேட்டா இல்லன்னு அத ஒரு பிரச்சனையாவே ஆக்கிட்டியா? ஆக்கித்தானே சாப்பிடணும். இங்க பாரியா, யாரோ ஒரு முதலாளி எங்கேயோ இருந்து எனக்கு பொறுப்பெல்லாம் கொடுத்து என்னை முதலாளி மாதிரி வச்சு பாக்குறான். அதுல மண்ணள்ளி போட்டாதையா.
அப்ப 5000 ரூபா கொடு. 50 ரூபா கடன் கேட்ட குடுக்கலன்னா பொறுத்துக்கிட்டு உள்ள ஓடிடுவேன். இரியா இரியா தரேன் இரியா தரேன் இரியா. அட சண்டால பயலுகளா, இந்த 5000 ரூபா இருக்கு வச்சுக்க. அதென்ன இது 1000 ரூபா. ஏய் கேட்டேன்னா சாம்பலாக்கி போடுவேன். என்ன அநியாயம்? அநியாயம் தான். கரெக்டா இருக்குமாயா? கரெக்டா இல்லாம எனக்கு நாணயம் தான் முக்கியம். இந்த வச்சுக்க. இது அதுக்கு என் மச்சான் 6 லாரி வச்சிருக்கான். அப்பப்ப வருவான். டாங்க ஃபுல்லா பண்ணி விட்டுரு. நானாவது நடிச்சேன். அவன் உண்மையில ஊத்திக்கிட்டு உன்னை நேர வந்து கட்டி பிடிச்சு மணிக்கணக்கில் உருள்வாட்டா. மணிக்கணக்கில் உருள்வாட்டா. என்னடா சொல்றீங்க? இவன் எடுத்துட்டு போறான், இவன் பண்ண பிரச்சனை போறான். இல்ல இவன் மச்சான் வர வருவானாம்ல, வரட்டும்ல. லாரியோட அடிச்சு போறான். வந்துட்டானா? அவ்வளவு பெரிய கலாட்டம் பண்ணி என்ன ஏமாத்திட்டு போறேன். 2 பேர் 2 வேடிக்கையாட பாக்குறீங்க. ஏ அர்ஜுன், டேய் அர்ஜுன் உண்டாடா. டேய் ஹாய் அர்ஜுன். ஏய் இன்றைக்கு போய் என்னாச்சு? ஊத்திக்கிச்சு. அப்பாடா, நான் கும்பிட்ட தெய்வம்லாம் கை கொடுத்துருச்சுடா. என்னடா ஆமா, ஆளாளுக்கு வேலைக்கு பண்ணினா எனக்கு கம்பெனி கொடுக்க யாரு இருக்கா? அந்த சந்தோஷத்தை ஆமா. இது என்னடா ஏதோ ஒரு பொண்ணோட உதன மாதிரி இருக்கு. இப்ப நெஞ்சிலையும் முத்தம் கொடுக்க ஆரம்பிச்சாளுங்களா? மிஸ் ஆயிட்டாடா, மிஸ் ஆயிட்டா. ரொம்ப ஃபீல் பண்ற. அவ்வளவு அழகாவா இருப்பா? அழகா தேவதை மாதிரி இருப்பாடா. அப்படின்னா அவங்க அப்பா எந்த நேரத்துல கோபம் இல்லடா, எந்த கோயிலுக்கு நேர்ந்துட்டு பத்தானோன்னு சொல்ல வந்தாடா. அப்பா ஒரு 2 லிட்டர் பேசிக்கிட்டு இருக்கீங்களா? என்னடா அப்படின்னா அந்த பொண்ணு ஊர் பேர் தெரியாம வந்துட்ட. தெரிஞ்சுக்க முடியலடா. இப்போ என்ன பண்ண போற? ஒண்ணும் பண்ண வேணாம். பேசாம அவளை மறந்து மூடிக்கிட்டு வேலையை பாரு. யோ என்னையா டிஸ்கரேஜ் பண்ற? என்கரேஜ் பண்ண வேண்டியதானே? இத பாரு சலீம். அர்ஜுன் சார் அனார்கலியை தேடுறால, அப்ப நீ சலீம் தான். யாருவ? கிடைக்காது, முடியாது, நடக்காதுன்னு அபசம் நம்ம பேசுறா. இவெல்லாம் உனக்கு ஃப்ரெண்டு. மிஸ் ஆயிடுச்சுன்னு அப்செட் ஆயிடக்கூடாது. தேடணும் தேடணும், கிடைக்கிற வரைக்கும் தேடணும். தேடன கிடைக்காதது எதுவுமே இல்ல. ரொம்ப ஊக்கம் கொடுக்குறியே. நீ யாரு? சுந்தரமூர்த்தி, மதுரையில ரொம்ப பெரிய பேரு. இப்ப அம்பாசமுத்திரம் வந்திருக்க. மாமியார் ஊரு. இங்கேயே செட்டில் ஆயிலான் இருக்க. ஓசி கஞ்சி, அதான் சத்தம் ஜாஸ்தியா இருக்கு. தம்பி, இங்க சீட் ஆடுற கிளப்புக்கு இருக்க. தேடணும் கிடைக்கிற வரைக்கும் தேடணும். தேடுனா கிடைக்காது எதுவுமே இல்ல. இது ஏன் டைலாக் ஆச்சு? ரிபீட். எடி 86 80 இருக்கு. 6 ரூபா டிப்ஸ் வச்சுக்க. ஓகே. அட பாவி, 6 ரூபா அடிச்சு போட்டாப்பா. ரிபீட். மருமகன் இவனுக்கு கட்டி கொடுத்ததுக்கு பதிலா ஒரு சர்க்கஸ்காரனுக்கு கட்டி கொடுத்துருக்கலாம். ஊரா சுத்துறதா மிச்சம். எந்த ஊர்லயாவது நிரந்தரமா தங்குறானா? கிடையாது. குடிக்கிறது, சீட்டாடுறது, கடன் வாங்குறது, கடன்காரன் கழுத்தை பிடிச்சா இந்த ஊருக்கு வந்துடுறது. மானத்தை வாங்குறானே, என்ன பழப்பு! கடன் கொடுத்தவன் எவனாவது இவன் கைய கால முறிக்கணும். பாட்டி, அப்பா அப்படிதான் தெரியும்ல, விட்டுடு. ஆமாடி, இவ்வளவுதான் இவ வக்காலத்து வாங்கினா. இப்ப நீயா? எங்க போனானோ, எப்ப வருவானோ? வந்துட்டேன் அத்தை. என்ன பத்தி ரொம்ப பெருமையா பேசுற போல இருக்க. வேணா, திருஷ்டி பட்டுட போகுது. கட்டுட்டாலும் நான் என்ன பண்ணுவேன்? எல்லா ஊரும் கெட்டு போச்சு. எவனும் கடன் கொடுக்க மாட்டான்றான். கொடுத்தாலும் அசிங்கமா திருப்பி கேட்கறான். அதான் வேற வழியிலன்னு அத்தை உங்ககிட்ட வந்துட்டேன். நீ கடன் கொடுக்க மாட்ட, கொடுத்தாலும் திருப்பி கேட்க மாட்டேன், திருப்பி கேட்டாலும் நான் கொடுக்க மாட்டேன். பேச்சுல ஒன்னும் குறைச்சல் இல்ல. கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருக்கு. என் பொண்ணு ராஜகுமாரி. அவளை கட்டிக்கு ஒரு ராஜகுமாரன் வருவா. நாட்டையே என் பேருக்கு எழுதி வச்சுட்டு என் பொண்ணை கட்டிப்பா. நான் ஊரெல்லாம் பொறுக்குறேன்றியே, உன் பொண்ணு தான் பொறுக்குது. கல்லு கல்லு வாடி. உனக்கு இப்படி ஒரு அப்ப. இத பார், அவன் சொன்ன மாதிரி எந்த ராஜகுமாரனும் உன்னை தேடிட்டு வர மாட்டான். நீ ஏன் யாரையாவது தேடிக்கிட்டாதான் உண்டு. பாத்தீங்களா, தும்முறீங்க பாருங்க. மறுபடியும் தும்மும் போது என்ன நினைச்சுப்பீங்க. என்னடி, ராஜகுமாரன் எப்படி இருப்பான்னு கனவு கண்றியா? இல்ல, நேர்ல பார்த்தேன். என்னது, நேர்ல பாத்தியா? எங்க? ட்ரெயின்ல. ட்ரெயின்லயா? அவன் யாரு? என்ன பேரு? எதுவும் தெரியாது, ஆனா கண்டிப்பா அவன் ராஜகுமாரன் தான். என்னாச்சு? அண்ணா, அந்த பொண்ணு இந்த ஊரு தான். டேய், இங்க என்ன நடக்குதுன்னு தெரியல. கொஞ்ச நேரம் பொறுக்க மாட்டியா? நீ சொல்டா. அவங்க அப்பா பெரிய பொறுக்கினா, குடிக்கிறது சீட்டாருதுன்னு அவனுக்கு இல்லாத பழக்கமே இல்லை. அவன் வீட்டில் இருக்கிற நேரத்தை விட கிளப்ல இருக்கிற நேரம் தான் ஜாஸ்தி. அவனை கவுக்கிறது ரொம்ப ஈஸினா. சித்தப்பா, வாழ்க்கையில முதல் தடவை எனக்கு கல்யாண ஆசை வந்திருக்கு.
ஏ அக்கா போறோம்க்கா, இந்த ஊருக்கே தான் மார்க்கெட்டு, நீ ஒருத்தையே காலி பண்ணிடாத. சும்மா இருடா, வெங்காயம் சீப்பா இருக்கு. அப்படியே அந்த முருங்காயை வாங்கிக்க. ஆமா ஆமா, முருங்காய் ரொம்ப முக்கியம். உனக்கு எதுக்கு அதெல்லாம்? உனக்கு வெண்டைக்காய் தான் முக்கியம், அப்பதான் நல்லா படிப்பு வரும். அப்பனா உனக்கு நல்ல வேலை வரதுக்கு ஏதாச்சும் காய் இருக்கா? நீ எல்லாம் என்ன கேலி பண்ற அளவுக்கு ஆயிட்டேன்டா. போதும் வா. வரேன்.